நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தங்களின் உழைப்பை உறிஞ்சி கோடி கோடியாக லாபம் பார்த்துவிட்டு தற்போது நிறுவனத்தையே மூடி பகல் நாடகம் போடுவது எந்த வகையில் நியாயம் என்பதே டவர் மேல் ஏறி போராடும் இந்த பெண்களின் மனக்குமுறல். சேலம் சூரமங்கலம் அருகே புதுரோடு பகுதியில் தலேமா என்ற எலக்ட்ரானிக் நிறுவனம் கடந்த 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. மின்சாதன உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்த நிறுவனத்தில் 450க்கும் மேற்பட்டோர் நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். அதிலும் பெண்கள் அதிகமாக பணியாற்றி வரும் நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நிறுவனம் திடீரென மூடப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பணியாளர்கள் தொழிற்சாலை வளாகத்தின் முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு பெண் மயங்கி கீழே விழுந்து ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் நிறுவன வளாகத்தில் 80 அடி உயரத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பகிர்வு மின்கோபுரம் மீது 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஏறி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இரவு முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் மறுநாளும் போராட்டத்தை கைவிடவில்லை. இது குறித்து பேசிய தொழிலாளர்கள் இந்த நிறுவனத்தை நம்பிதான் பிழைப்பு நடத்தி வருகிறோம் என்றும் தங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட்டு தங்களை விட குறைந்த ஊதியத்தில் வேறு ஆட்களை எடுப்பதற்காகவே கம்பெனி நஷ்டத்தில் இயங்குவதாக நிர்வாகம் நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினர். நாங்கள் 18 வயசுல நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோம். இப்போ எல்லாத்துமே 18-20 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சிருக்கோம் இந்த கம்பெனியில. ஆனா இப்ப திடீர்னு போன 2 வருஷமா லே ஆஃப் விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா போன மாசத்துல இருந்து கம்பெனி லாக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே இல்ல. கம்பெனி லாக் பண்றோம், கம்பெனில வேலை இல்ல, ஆர்டர் இல்லன்னு சொல்லி வெளியில எல்லாம் வேலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வேலையில இருந்து நிக்கிறோம். எல்லாமே இந்த நம்பிதான் நாங்க எங்கள் வாழ்வாதாரமே. இதுக்கு இல்லன்னா எங்களுக்கு நிர்வாகம் ஒரு நிர்வாகமும் தமிழக அரசும் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லிட்டு இல்லைன்னா நாங்க இங்கே சாக வேண்டியதா. ஏற்கனவே நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் அதனால் ஆட்குறைப்பு செய்ய போவதாகவும் கூறியதாகவும், ஆனால் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மொத்தத்திலேயே நிறுவனத்தை மூடுவது போல மூடி பின்னர் மீண்டும் வேறு பணியாட்களை எடுக்க திட்டம் போடுவதாகவும் புகார் தெரிவித்தனர். இதனிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்கள் தலேமா நிறுவனத்திற்காக இத்தனை ஆண்டுகளும் பாடுபட்ட எங்களை துரத்தி விடுவது நியாயமா? நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் தெருவில் நிற்பதா? எங்களை வைத்து கோடிகளை குவித்து விட்டு தற்போது லாபமே இல்லை என பச்சை பொய் சொல்வதாக கண்ணீர் வடித்தனர். இந்த பெண்களின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் நேரடியாக வருகை தந்து ஆதரவு தெரிவித்ததோடு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செல்போனில் தொடர்பு கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தார். தலைவரிடம் சொல்லி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறோம். அதே நேரம் டவர் மீது ஏறி போராடுவது நல்லதல்ல. அதனால் பாதிப்பு நமக்குத்தானே தவிர நிறுவனத்திற்கு அல்ல என கூறினார். தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் நேரில் வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்து உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிலம்பரசன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.